அரசியல் பண்ணுறதுக்காக அது இந்தியா பகுதின்னு சொல்கிறது தப்பு. கச்சத்தீவுங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஏன் இப்போ பேசுகிறாரு? எங்களோட சேராதவங்களுக்குன்னா நாங்கள் வேற பண்ணுவோம், சின்னம் கொடுக்க மாட்டோம். எங்களோட சேர்ந்தீங்கன்னா அது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதுதான் கரெக்டாக தமிழ்நாட்டுக்கு 3-4 வாட்டி வந்தாரோ இல்லை 5 வாட்டி வந்தாரோ. அதே மாதிரி கேரளாவுக்கும் 26 அரசியல் ஆடுகள பகுதியில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமா? பாருங்க, இது ஆணு பாய் போன கதை. கச்சத்தீவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கேட்டீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டையும் நீங்கள் கொடுக்கணும், அந்த பிரிட்ஜ் ஏரியாவை நீங்கள் கொடுக்கணும். கச்சத்தீவில் யாருமே மனிதனே இருக்க முடியாது. அந்த புயல் அடித்ததுலேருந்து யாரும் கிடையாது. ஸ்ரீலங்கன்காரனும் இங்கே கிடையாது, இந்தியாக்காரனும் கிடையாது. நம்பிக்கையின் அடிப்படையில் சில மீனவர்கள் அந்த ஆண்டனி சர்ச்சுக்கு போகிறாங்க. நம்ம என்ன எழுதி வாங்கியிருக்கிறோம்னா, அந்த ஆண்டனி சர்ச்சுக்கு எப்போ வேணால் இவங்க போய் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு வரலான்னு. அதனால் அது ஸ்ரீலங்கனாக இருந்தாலும் இந்தியன் மீனவர்களுக்கு அங்கே எல்லா ரைட்டும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் அக்ரிமெண்ட் வந்ததில் 111 கிராமத்தை அவர் பங்களாதேஷுக்கு கொடுக்குறாரு. வெறும் 55 கிராமம்தான் நம்ம திரும்பி வாங்குகிறோம். நான் என்ன கேட்குறேன், அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஏன் இதை மட்டும் பேசுகிறீங்க? கச்சத்தீவில் ஒரு உயிர் கூட இல்லை. நான் பல லட்சம் உயிர்கள் இருக்கிற ஸ்ரீலங்கன் தமிழை நீங்கள் ஏன் இந்தியன் சிட்டிசன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது ஒரு மெகா ஊழலாக இருந்தாலும் அந்த தேர்தல் பத்திரம் மூலமாக அரசியல் கட்சி நிதியை பெறுவது ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோன்னு ஒரு இல்லையே. வெளிப்படைத்தன்மை என்ன? அப்போ யார் எந்த கம்பெனி கொடுத்ததுன்னு நீங்கள் சொல்லலையே. அப்புறம் நான் என்ன கேட்குறேன்னா, வெளிப்படைத்தன்மை எப்படி வரும்? 500 ரூபா பிஸ்னஸ் பண்ணுறவன் எப்படி 10,000 ரூபா டொனேஷன் கொடுக்க முடியும்? என்னோடய டோட்டல் கம்பெனி பிஸ்னஸ் டர்ன் ஓவரே 500 கோடி தான், 500 ரூபா தான். அப்போ நான் 100 ரூபா 200 ரூபா வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி 10,000 ரூபா கொடுத்தேன் நீங்கள் கணக்கு கேட்கணும்ல. அதனால் அது கருப்பு பணத்தை யாருக்கும் தெரியாமல், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல், கம்பெனி டாபோர்ட் டிபார்ட்மெண்ட் தெரியாமல், எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாமல் எல்லா எஸ்பிஐ மூலமாக வாங்குகிறாங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த பாண்டு எல்லாமே ஆர்பிஐ போட்ட பாண்டு. ஏன் எஸ்பிஐ பாண்டு போட சொன்னீங்க? அது தவறுன்னு ஆர்பிஐயும் சுற்றி காட்டணும்போது நீங்கள் சட்டத்தை மாற்றிருக்கீங்களே. அப்போ நீங்கள் அது கரெக்டாக இருக்குன்னா எதுக்கு 4 சட்டத்தை மாற்றினீங்க? வெறும் ஒரு சட்டம் மாற்றலை, நீங்கள் 4 சட்டத்தை மாற்றி தானே இதை பண்ணியிருக்கீங்க. ஏன் பண்ணீங்க? அது தவறு. நீங்கள் அப்போ சட்டத்தையே மாற்றிருக்கூடாது இல்லை. கம்பெனிஸ் ஆக்டை மாற்றுறீங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்டை மாற்றுறீங்க, ஆர்பிஐ ஆக்டை மாற்றுறீங்க, எலெக்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டை மாற்றுறீங்க. இதெல்லாம் மாற்றி ஊழலை மறைக்கிறதுக்காக நீங்கள் பண்ண இருக்கிற ஸ்கீம் அது. நீங்கள் கோடே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பெண்மணி, ஒரு ரிப்போர்ட்டர் அகர்வாலுங்கிறவங்க 1000 ரூபாய்க்கு பாண்டு வாங்கினதுனால ஆல்ஃபா நியூமரிக் கோடு ஒன்று இருக்குதுன்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இல்லாட்டா அந்த ஆல்ஃபா நியூமரிக் கோடு இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த ஆல்ஃபா நியூமரிக் கோடை பற்றி ஏன் இத்தனை நாள் நீங்கள் சொல்லலை? கோர்ட்டில் அந்த அம்மா சொன்னப்புறம் தானே எஸ்பிஐ கையில் ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கோடு இருக்குது, அந்த கோடு வெளில வந்த உடனே தானே யாருக்கு கொடுத்தாங்கன்னு மேட்ச் பண்ண முடிஞ்சுது. எஸ்பிஐங்கிறது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அடியில் வருது. அவங்க என்ன டீட்டெயில் வேணால் அம்மையார் வாங்கி பார்க்கலாம். நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்பிஐயோட சேர்மனை எவ்வளோ மோசமாக இந்த அம்மா நடத்தியிருக்காங்கன்னு பல வீடியோக்கள் இருக்கு. அந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு
ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்துமா? அதுக்கான பரப்புரை நீங்க வந்து தீவிரமா ஈடுபட இருக்கீங்களா? டெஃபினட்டாக பண்ணிட்டு தான் இருக்கோம். பரப்பு இந்த இன்டர்வியூ மூலமாகவே பல மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் விஷயம் தெரியும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, தட் இஸ் நேஷ்னல் மீடியா, தேசிய டெலிவிஷன்லலாம் இதை அமுக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா டெலிவிஷன் சேனலும் இவங்களுக்கு வேண்டி இவங்க வாங்கிட்டாங்க. என்டிடிவியை அதானி வாங்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் இதை பேசாட்டாலும் டிஜிட்டல் மீடியா அவங்கவுங்க இப்போ உங்களை மாதிரி தனித்தனி டிவி வீடியோ வச்சுருவங்க இந்த விஷயத்தை பிரபலமாக பேசுறதுனால மக்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டதில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு. இல்லாட்டா எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணணும்னு தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம். நீங்கள் 8 வாட்டி சம்மன் விட்டுறீங்களே. நீங்கள் டெல்லி டெப்டி சீஃப் மினிஸ்டரை பிடிச்ச அன்றைக்கே அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் எலெக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் மட்டும் இதை அரெஸ்ட் பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும்ல. கச்சத்தீவை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தாரை வார்த்தி விட்டது என்பதை ஒரு பொய் குற்றம். ஏன்னா நாங்களும் திரும்பி ஈக்குவலாக ஒரு இடத்த வாங்கியிருக்கிறோம்ல. நான் கேட்குறது ஒன்று தான், ஸ்ரீலங்கன் தமிழன் ஹிந்துவா, ஸ்ரீலங்கன் தமிழன் ஹிந்து இல்லையா? அப்படி ஹிந்துனா அவனுக்கு ஏன் சிட்டிசன், இந்த சிஏஎன்ஆர்சி ஆக்டில் அவனுக்கே நீங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுக்கல? அதில் முஸ்லீமும் வந்து அந்த சிஏல வந்து வரல. அதை விட்டுருங்க. முக்கால்வாசி 100ல் 80 ஸ்ரீலங்கன்கள் ஹிந்துக்கள் தான். முதல்ல அந்த 80 பேருக்கு கொடுங்களேன், அப்புறம் முஸ்லீமுக்கு கொடுக்கலையா வேணாமான்னு. இப்போ ஹிந்தி பேசுகிற ஹிந்துவுக்கும் உருது பேசுகிற ஹிந்துவுக்கும் பெங்காலி பேசுகிற ஹிந்துவுக்கும் நீங்கள் கொடுக்கறச்ச தமிழ் பேசுகிற ஹிந்துக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு அண்ணாமலையை பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டையும் இலங்கை தமிழ் புறக்கணிக்கின்ற ஒரு விஷயம் தான் சார். இது மாற்றான் டைப் உள்ள மாதிரி பார்க்குறீங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு 2வது சம்சாரம் பசங்க மாதிரி தானே, செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. வரி பணத்தில் எங்களுக்கு வஞ்சனம் பண்ணுறீங்க. ₹1 எங்கள்கிட்ட வாங்கிட்டு 29 பைசா கொடுக்குறீங்க. வரி பணத்தை கம்மியாக கொடுக்குறீங்க. எங்கள் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு மற்ற ஊரில் இனம் சேர்ந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தரீங்க. எங்கள் தமிழ் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாதுங்கிறீங்க. அப்போ எதுதான் நீங்கள் ராஜபக்சேயோட யார் கை கொஞ்சினாங்க? நாங்கள் கொஞ்சினோமா? நீங்கள் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ராஜபக்சேயோட கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணது யார்? சரி, லடாக்கில் வந்து 7000 ஏக்கர் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நண்பர்கள்னு ஒரு படம் விஜய் இது வந்தது, 3 Idiotsனு இங்கிலீஷ் படம், அது ஹிந்தி படம் முன்னாடி வந்தது. அந்த வான்சுக்குன்னு ஒருத்தரப்ப வச்சு மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அவர் 21 நாள் பட்னி இருந்தார். லடாக்கில் வந்து அவர் சொல்கிறாரு 7000 ஏக்கர் சைனாக்காரன் பிடிக்கிட்டான்னு. அதை பற்றி ஏன் பிரதமர் பேச மாட்டேங்கிறாரு? 10 கிலோமீட்டர் இருக்கிற ஆளே இல்லாத தீவை பற்றி பேசுகிற பிரதமர் சைனாக்காரன் 7000 ஏக்கர் நிலத்தை பிடிக்கிருக்கிறான். நம்ம பார்டருக்குள்ளே ஒரு ஊரே கட்டியிருக்கிறான். அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, புகைப்படத்தோடு வந்திருக்கு. அதை பற்றி பேசாத பிரதமர் ஏன் பயம்? அருணாச்சல் பிரதேசன் எங்களுதுங்கிறாரு, அதை பற்றி பேசாத பிரதமர். ஏன்னா சைனான்னு பேர் சொன்னால் பயமாக இருக்கு அவருக்கு. இந்த ஜிஜேபிங்கோட மகாபலிபுரமில் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணார். அகமதாபாத்தில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு டோக்லா சாப்பிட்டாரு. அப்போல்லாம் எங்கே போச்சு சார்? 10 கிலோமீட்டர் பெருசா, 7000 ஹெக்டேர் பெருசா? 7000 ஹெக்டேர் தான் பெருசு. அப்போ அவர் பட்னியாக இருந்தபோது ஏன் இவர் பேசவே இல்லை? அதெல்லாம் அப்போ சைனாக்காரனை பற்றி பேச வேண்டியதானே? ஏன் பேசாமல் இருக்கிறார்? சைனாவுக்கு நிலம் போச்சா இல்லையா? சேட்டலைட் மேப் போச்சுன்னு படம் காட்டுது. நீங்கள் அதை பற்றி ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க? சைனா பற்றி மௌனம் சாதிக்கிறீங்க, தமிழர்கள் ஹிந்து இல்லைங்கிறீங்க. ஆனால் கச்சத்தீவுன்னு எதுக்கு நீலி கண்ணீர் விடுறீங்க? எல்லாமே வந்து தேர்தலை முன் வச்சு தான் வந்து. நான் என்ன கேட்குறேன், ஸ்ரீலங்காவுக்கு பெரிய கடனில் பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் அப்போ நீங்கள் அவனை ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா, இந்த கச்சத்தீவை எனக்கு திரும்பி கொடுத்துரு அப்படின்னு எழுதி வாங்கியிருக்கலாமே. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்தது. கண்டிப்பாக நம்ம ஜெய்சங்கரும் போனார். நீங்கள் கச்சத்தீவை எழுதி வாங்கியிருக்கலாமே. உனக்கு நான் பணம் கொடுக்குறேன்ப்பா, எப்படியும் பணம் கொடுத்து உதவி பண்ணீங்க. அந்த பணத்துக்கு பதிலாக நீங்கள் கச்சத்தீவை எழுதி வாங்கியிருக்கலாமே. அதான் காங்கிரஸ் அரசாங்கத்தின் போது கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதா நீங்கள் பாஜக அரசாங்கம் வந்து வாங்கியிருக்கலாம்ல. அது பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம்ல. இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட பணம் இருக்குதே. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அவனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு ஒத்துண்டீங்க. ஏன் அவர்கிட்ட கேட்குற இந்த கச்சத்தீவு எனக்கு கொடுன்னு? நீங்கள் கச்சத்தீவை பற்றி அவர்கிட்ட பேசவே இல்லை.
ஸ்ரீலங்கன் தமிழன் ஹிந்து இல்லைங்கிறீங்க, சைனாவை பற்றி வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க. இதையே இதை பற்றி பேசுகிறீங்க, தேர்தலுக்காக தான் பேசுகிறீங்க. சரி சார், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இந்தியாவில் கம்ப்ளீட்டாக பாஜக தூக்க போகுது. அது தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், தூக்க போகுது. போன வாட்டி 28 சீட்டில் 27 சீட்டு 25 சீட்டு ஜெயித்த பிஜேபி, அவங்க ஜெயித்த சீட்டே எதுக்கு ஜனதாதளுக்கு விட்டு கொடுத்துருக்குறாங்க? குமாரசாமி கட்சிக்கு ஜெயித்த சீட்டே ஏன் குமாரசாமிக்கு கொடுத்துருக்காங்க? ஏன் நாயுடுவோட போய் சமரசம் பண்ண பார்த்துருக்காங்க? ஆக மொத்தம் உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த சமரசம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த 5 மாநிலத்தில் தோக்க போகுது. இந்த 5 மாநிலத்தில் வந்து 120 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. அதில் 5-10 தொகுதிக்கு மேலே நீங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை. மகாராஷ்டிராவில் கடும் தோல்வியை சந்திக்க போகிறீங்க, அதுவும் உறுதி. ஸோ நார்த் இந்தியா எப்படி ஓட்டு போட போகிறோம் நம்ம இங்கே உட்காந்து சொல்ல முடியாது. பட் நீங்கள் இந்த மகாராஷ்டிராவில் 48 சீட்டை இதில் சேர்த்திங்கன்னா 175 சீட்டுக்கு மேலே ஆகிடுது. அப்போ நீங்கள் 400ங்கிறது நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னதோட இந்த வாட்டி கம்மியாக ஜெயிக்க போகிறீங்க. நான் வட இந்தியா போல, வட இந்தியாவில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் பார்த்த வரைக்கும் தென்னிந்தியாலையும் வெஸ்டர்ன் இந்தியாலையும் டெஃபினட்டாக பிஜேபி ஜெயிக்க போகுது. பெங்கால்லையும் ஜெயிக்க போகுது இல்லை, ஒரிசாலையும் பெருசாக ஜெயிக்க போகுது இல்லை. இந்தியாவில் வந்து அந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வலுவாய் உள்ளது. அந்த கூட்டணியில் பெரிய லெவலில் பிளவு ஏற்படலை. கடைசியாக வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக தான் வெளியே வந்திருக்கு. ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் வந்து வெளியேறி இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து காங்கிரஸுக்கும் அந்தந்த மாநில கட்சிகளுக்கும் முரண்பாடு இருக்கின்றது. இப்போ கர்நாடகாலேருந்தே முரண்பாடு இருக்குது. உங்களால் குமாரசாமி இன்னைக்கு உங்களை வந்து நீங்கள் சீட்டுக்கு சொன்ன சீட்டை கொடுக்கலங்கிறாரு. டாக்கரேக்கும் சிண்டேக்கும் உங்களுக்கும் தகராறு நடந்துகிட்ருக்குது. எங்கள் மகாராஷ்டிராவில் சிண்டேக்கும் உங்களுக்கும் தகராறு நடந்துகிட்ருக்குது. உங்கள் கூட்டணிலையும் பல மகாராஷ்டிராவில் பேச்சுவார்த்தை முடியல, கர்நாடகாவில் பேச்சுவார்த்தை முடியல, எல்லா ஊர்லேயும் தான் பேச்சுவார்த்தை முடியல. உங்கள் மீடியா, வட மீடியா அதை கவர் பண்ணலையே தவிர அவங்களுக்கும் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. தமிழ்நாட்டில் முதல்வர் தலைமையிலான கூட்டணி வந்து ரொம்ப வலுவாக இருக்கின்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்திலும் கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாக்கா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். வட இந்தியாவும் வேற மாதிரி ஓட்டு போடும், தென்னிந்தியாவும் வெஸ்ட்டும் ஈஸ்ட்டும் வேற மாதிரி ஓட்டு போடும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சது வந்து தென்னிந்தியா. இந்த தென்னிந்தியா எலெக்ஷனில் டெஃபினட்டாக முதல் ஃபேஸ். அண்ட் இது எப்படின்னா, இந்த ஓட்டு போடுறதுங்கிறது மக்கள் வந்து ஓட்டுக்கு முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க மைண்டை டிசைட் பண்ணுறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. 15 நாள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி. இந்த எலெக்ஷனுங்கிறது 2 மாதம் நடக்க போகுது. ஏப்ரல் 19 ஆரம்பிச்சு. அதனால இனிமேல் தான் முக்கால்வாசி மக்கள் எப்படி ஓட்டு போடுறதுன்னு டிசைட் பண்ண போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து 282 இடங்களில் ஜெயிச்சாங்க, ஆட்சி கைப்பற்றினாங்க. 2019 வந்து 303 இடம் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க. இப்போ 2024 என்ன சொல்றாங்கன்னாக்கா 400க்கு மேற்பட்ட இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் சொல்றாங்க. 2019 ஜெயிச்சது இப்போ இருக்கிற அன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற கவர்னர் சத்யபால் மாலிக் வெளில வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, 3 நாளைக்கு வந்து புல்வாமாக்கு முன்னாடி ஒரு காரில் குண்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த குண்டு வெடிச்சோன்னா நீ சும்மா இருன்னு பிரதமர் சொன்னார் என்கிட்ட. பிரதமர் வேற எங்கேயோ இருந்தார் அப்படின்னு பல சந்தேகத்தை அவர் எழுப்புறாரு. ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு பல சந்தேகத்தை எழுப்புறாரு. புல்வாமாவும் நம்ம பிளெயின் பாலக்கோட்டுக்கு போச்சுங்கிற 2 காரணத்தினால நார்த் இந்தியாவில் ஒரேடியாக மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி புல்வாமா மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணால் மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் எலெக்ஷனுக்காக பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதனால் இந்த வாட்டி புல்வாமாவும் கிடையாது, பாலக்கோட்டும் கிடையாது. மக்கள் தெளிவாக ஓட்டு போடுவாங்க, பொறுமையாக இருந்துப்பாங்க. 220 தொகுதி சவுத்தில் இல்லாமல் 420 தொகுதி இருக்குது.
இந்த 420 தொகுதியில் 48 தொகுதி மகாராஷ்டிராவில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது, இங்கே காஷ்மீரில் இருக்குது, லடாக்கில் இருக்குது, அதெல்லாம் ஒரிசாவில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அதெல்லாம் குறைச்சிங்கன்னா பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது 310லேருந்து 320 சீட்டில் தான். 272 வந்தாலே ஆட்சி அமைக்கலாம் இல்லை சார்? நான் ஆட்சி யார் அமைக்கிறான்னு நாங்கள் சொல்லலை, 400ன்னு சொன்னது இல்லை. ஹிந்தி ஹார்ட்லேண்டில் எப்படி ஓட்டு போட போகிறாங்கன்னு அடுத்த 2 மாதத்தில் தெரியும். அதை பார்த்து தான் எலெக்ஷன் ரிசல்ட் முடிவாகும். உங்களோட இலக்கு என்னன்னாக்கா 1984 மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் வந்து எப்படி 414 இடங்கள்ல வெற்றி பெற்றதோ அதையும் தாண்டி வெற்றியை பதிவு செய்யணும் என்ற நோக்கத்தோடு தான் பாஜக பிரச்சாரம் செய்துட்டு இருக்கு. சவுத்தில் இல்லைன்னா, தென்னிந்தியாவில் இல்லைன்னா 400ங்கிறது கனவு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வர ரிசல்ட், இப்போ வர ரிப்போர்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிவியில் இல்லாமல் யூடியூப்பில் வர ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 300 தாண்டதே ரொம்ப கஷ்டம். ஸோ 250 தாண்டுறாங்கன்னா முதல்ல பார்ப்போம். நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கின்றது? உங்கள் கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு பலமாக இருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள். பீகார்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் கட்சி பலமாக இருக்குது. உத்தரப்பிரதேச இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜார்க்கண்டில் எப்படியும் வந்து ஒரு ஆதிவாசி சீஃப் மினிஸ்டரை நீங்கள் ஜெயிலில் வச்சுருக்கீங்கிறது எலெக்ஷனில் பிரதிபலிக்கும். யூபியில் என்ன ஆகுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. யூபியில் 80 சீட்டு இருக்குது, அங்கே பிஜேபிக்கு ஒரு 30 சீட்டு. 80ல் போன வாட்டி 70 சீட்டு ஜெயித்தாங்க. அங்கே ஒரு 30 சீட்டில் அவங்களுக்கு பின்னடைவு வந்ததுன்னா அது பெரிய நஷ்டமாக அவங்களுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸ் கட்சி பலனா என்ன சொல்வீங்க? இப்போ அவங்க வந்து 400க்கு மேற்பட்ட இடங்கள்ல கைப்பற்று சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி எத்தனை இடங்கள்ல கைப்பற்றும் அப்படின்ற ஒரு நாங்கள் ஜோசியம் பார்க்கறது கிடையாது. எங்களுக்கு ஜோசியத்துலேயும் நம்பிக்கை கிடையாது, நாங்கள் ஜோசியமும் பார்க்கறது இல்லை. ஜூன் 3ஆம் தேதி பொட்டி திறக்கட்டும், பொட்டியை திறந்தப்பறம் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் பேட்டி. ஸோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் எலெக்ஷனில் நான் டைரெக்டாக பார்க்கறதுனால 39 சீட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு சீட்டு பாண்டிச்சேரியில் இருக்குது. 40க்கு 40 இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். இப்போ வந்து முன்னெப்போதும் இல்லாத வகையில் தற்போது வந்து பாஜக தமிழ்நாட்டில் வந்து ஒரு வலுவான கூட்டணி வந்து அமைத்து உள்ளது. அது உங்களுக்கு தெரியும். வலுவான கூட்டணி கிடையாது. நான் சொல்கிறது, இப்போ சரத்குமாருக்கு எவ்வளோ ஓட்டு விழப்போகுது, டிடிவிக்கு எவ்வளோ ஓட்டு விழப்போகுது, ஓபிஎஸ்க்கு ஏன் சீட்டு கொடுக்கல? ஒரு பெரிய அங்கீகாரப்பட்ட கட்சி ஒன்று தான் கூட இருக்குது, பாமக. மீதியெல்லாம் இந்த சைக்கிள் ரிக்ஷா கட்சி. வாசன் கடைசியாக எப்போ எலெக்ஷன் ஜெயிச்சார்? காங்கிரஸ்லேருந்து போய் ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சாரா? இல்லை. டிடிவி ஒரு வாட்டி இங்கே ஜெயிச்சார் ப்ரெஷர் குக்கரில். அதுக்கப்புறம் டிடிவி கட்சியில் யாராவது எலெக்ஷன் ஜெயிச்சாங்களா? இல்லை. ரைட்டு. சரத்குமார், ராதிகா சரத்குமார் என்னைக்காவது எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்களா? இல்லை. எங்கேயாவது 2வது இடமாவது வந்திருக்காங்களா? பாமக தனிச்சு போட்டி போட்டு கடைசியாக எப்போ சீட்டு ஜெயிச்சிருக்கு? 2016 நினைக்கிறேன். தனித்து போட்டிட்டாங்க. தனித்து போட்டி எடுத்து என்ன 0. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா ராம்தாஸ்கிட்ட, நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டீங்க, ரிசர்வேஷனுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்க, இதுதானே பாமக வந்த கட்சி. எந்த கட்சி வந்து கேஸ்ட் சென்சஸ் வேணும்னு கேட்குது? எந்த ஜாதிப்படி கணக்கெடுன்னு யார் கேட்குறாங்க? எவ்வளோ வன்னியர் இருக்காங்க, எவ்வளோ கவுண்டர் இருக்காங்க, எவ்வளோ தேவர் இருக்காங்க, எவ்வளோ நாடார் இருக்காங்க அப்படின்னு யார் எடுக்க சொல்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி தான் சொல்லுது. யார் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சொல்கிறாரு. ரைட்டா? அப்போ நீங்கள் இதை சொல்லி அரசியலுக்கு வந்தவர், நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணணுமா இல்லை மேல் ஜாதி பிராமணத்துவத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பிஜேபி கூட போவீங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? வன்னியருக்கு ரிசர்வேஷன் போகணுன்னு தானே நீங்கள் வந்தீங்க. அப்போ நாங்கள் தானே சொல்கிறோம் முதல்ல வன்னியர் எவ்வளோன்னு எண்ணுப்பான்னு. அந்த எண்ணிக்கைக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் போயிருக்கிறீங்க. போன 2 வாட்டியுமே ஏடிஎம்கே தயவில் பிஜேபி இது ராஜ்யசபாவுக்கு போனவர் தான் அன்புமணி ராமதாஸ். அதனால் அன்புமணி ராமதாஸ் தனியாக நின்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் டெபாசிட் வாங்க போவதில்லை. இந்த வாட்டி அவர் பயம் பண்ண அவரே நிற்காம அவங்க ஒய்ஃபை நிற்க வச்சுருக்காங்க தர்மபுரியில், அங்கேயும் டெபாசிட் வாங்க போகுது. எம்ஜிஆர் என்ன சொன்னார்? ஒன்றே குலன் ஒருவனே தெய்வன்னார். என்ன பாடினார்? ஒன்றே குலன் ஒருவனே தேவன் பாடினார். அவங்களுக்கு துரோகம் பண்ணி
எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணி 11 பேர் ஏடிஎம்கேக்காரங்க சிஏஎன்ஆர்சிக்கு ஓட்டு போட்டனால தான் சட்டமாக மாறிச்சு. மைனாரிட்டிஸுக்கு துரோகம் பண்ணது எடப்பாடி. இன்றைக்கி நீலக்கண்ணீர் விட்டு நான் தனியாக நிற்கிறேங்கிறாரு. அதனால் மக்கள் ஏமாற போகுது இல்லை. ஜெயலலிதாங்கிறது ஏடிஎம்கேங்கிறது அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆரோட ஏடிஎம்கே வேறு, இன்றைக்கி எடப்பாடி ஏடிஎம்கே வேறு. அது வெறும் ஒரு கவுண்டர் கட்சியாக மாறிடுச்சுங்கிறது தான் உண்மை. ஸோ மத்தியில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்தால் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவாரா? இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு நான் காங்கிரஸ் ஆள் வந்ததே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தான் பிரதமராக இருக்கும். நீங்கள் காங்கிரஸ் குடும்பம்னு கேட்க வேண்டாம். காங்கிரஸ் எம்பிகள் எல்லாருமே ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுவாங்க. ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவார். அந்த மாற்று கருத்தே உங்களுக்கு வேண்டாம். ஸோ காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ராகுல் காந்தியே எங்கள் பிரதமர். ஏன்னா வேற கேண்டிடேட்டே கிடையாது. என்னது, காங்கிரஸ்லேயே எங்களுக்கு வேற கேண்டிடேட் கிடையாது. ஒரே கேண்டிடேட்டு ராகுல் காந்தி தான். இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தான். திரும்பி சொல்றேன், ராகுல் காந்தி. காங்கிரஸ் ஆட்சி அமைத்தார், காங்கிரஸ் தலைமையில எந்த கூட்டணி வந்தாலும், காங்கிரஸ் தனிச்சு ஆட்சி எடுத்தாலும் ராகுல் காந்தி தான் ஒரே பிரதமர் கேண்டிடேட். வேற கேண்டிடேட்டே கிடையாது. தேர்தலுக்கு முன்பாக ஏன் சார் நீங்க ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படல? ஏன்னா அது வந்து காங்கிரஸோட கலாச்சாரத்துல 2004 பண்ணல, 2009 அவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிரைம் மினிஸ்டர் இருந்ததுனால சொன்னோம். 2014 சொல்லலை, 2019 சொல்ல, 2024 நாங்கள் சொல்லலை. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.